பிரியமானவர்களே, ட்ரையம்ஃபல் என்ட்ரிக்கு அடுத்த நாளாக நாம் இன்று திங்கட்கிழமையில் இருக்கிறோம். இந்த நாளிலே வேதத்திலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், அவர் அங்கே ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறதையும் ஆலயத்திலே தேவாலயத்திலே சென்று அதை பரிசுத்தப்படுத்துகிறதையும் நாம் வேதத்திலே பார்க்கலாம். எங்கே வாசிக்கலாம் இந்த வசனங்களை? மார்க்கு 11வது அதிகாரம் 12 19 வரைக்கும் உள்ள வசனங்கள். தயவு செய்து வேதத்தை எடுத்து வாசியுங்கள். அங்கே 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அத்தி மரத்தை சபிக்கிறார். இரண்டாவதாக தேவாலயத்திலே சென்று என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லி அங்கே சுத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 இன்சிடென்ட்டுமே அவர் தன்னை பலி கொடுக்க ஒப்பு கொடுக்கிறதற்கு முன்பாக அவர் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி மூவ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களிலே நடக்கிறது. Why these 2 incidents are important? ஏன் என்று பார்ப்பீர்களே, ஆனால் 2 காரியத்தை நமக்கும் கூட தேவன் வைக்கிறார். கனி கொடுக்க வேண்டிய நாம் கனி கொடுக்கிறோமா, இல்லையானால் பட்ட மரமாக நின்று கொண்டிருக்கிறோமா? அதுபோலவே சபைகள் என்று சொல்லக்கூடிய தேவாலயங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே, நாம் சேர்ந்திருக்கக்கூடிய இடங்களிலே பண பரிவர்த்தனையும் இல்லையானால் மற்ற கேளிக்கை கொண்டாட்டங்களும் இருந்து ஜெபமும் அவரை துதிக்கிற காரியங்களும் அவருக்கு நன்றி செலுத்துகிற காரியங்களும் மறைந்து போயிற்றோ என்பதை தேவன் நினைவூட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்தறிவோம். நாம் கிறிஸ்துவை மாத்திரமே மகிமைப்படுத்த சொல்கிறோமா, சபைகளுக்கும் இடங்களுக்கும், இல்லையானால் நம்மளுடைய காரியங்கள் வேறொன்றாக இருக்கிறதா என்று சொல்லி, அதுபோலவே நாம் கனிதரக்கூடிய பிள்ளைகளாக அவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று சிந்தித்தறிவோம். இல்லையெனில் இன்றைக்கு அந்த தேவகுமாரனிடத்திலே கிருபை பெறுவோம், பலன் அடைவோம், கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென்.